ஹாய் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கும் அதர் சர்வருக்கும் உள்ள ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்குது. எப்படி சூப்பரில் சரி ஆரம்பத்தில் மொக்கப்பட வேண்டாம், வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், நம்ம கேம் ஓப்பன் பண்ணாலே போதும் உலக ஃபுல்லாக நரட்டோ பற்றி நிறைய ஓடி இருக்கும். நரட்டோ சாப்டர் 1 சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு, அந்த ஈவெண்ட்டை முடிஞ்சு. ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கருணாகர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோயிலின்னு சொல்லி ஈவெண்ட் வரும் சொல்லியிருந்தோம். அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்க்குறதுக்கு எமௌண்ட் ஒரு சூப்பர் எமௌண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈவெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா டயரில் 2 பண்டல், அப்புறம் அது நம்ம பாண்டாவில் 2 பண்டல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகுமா, என்னடா கொடுமையாக இருக்குங்களோட. ஆனால் சில பல பெரிய பெரிய டாப் அப் பிளேயர்லாம் எல்லாம் ஓப்பன் ஆயிடுது. அவங்க ஸ்பின் பண்ணி எடுத்து வீடியோ போட்டாங்க. சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோக்கன்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் சொல்லி உள்ள போய் கிளிக் பண்ணோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுவும் ஓப்பன் ஆகுது 2 நாள் ஆகுமா, என்னடா கொடுமை. அப்படி அந்த யூனிவர்சல் டோக்கன்ஸில் என்னடா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் யூடியூப்ல பார்த்து ஒரு வீடியோ பார்த்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுட்டு அதை கூட காட்டுறேன். எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்குங்கிற நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு கன்னு, சாரி 2 கன்னு, ஒரு பைக்கு, 2 அக்கா பண்டல், அதாவது அந்த பாண்டா அக்கா பண்டல், அப்புறம் அந்த டைகர் அக்கா பண்டல், அன்னை மண்டல்லாம் வரல, அதெல்லாம் ஸ்பின் பண்ணி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பல ஐட்டம்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்று எக்ஸ்சேஞ்சில் வைக்கல. இது பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்கிறேன். நான் நம்ம சர்வருக்கு இப்படியா எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. ஸோ இப்படி இருக்கலாம்னு கூட நான் சொல்கிறேன். ஓகே ரைட்டு, நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் தான் ஓடி இருக்கு. புதுசாக இந்த ஈவெண்ட் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் போய் என்ன ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாமா, வாங்க பிரேசில் சர்வரில் போய் மக்களே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வருக்கு வந்தால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற ஈவெண்ட் கன்ஃபார்மாக நிறைய யூடியூபர் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அடுத்து வரப்போகிற ஈவெண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் கொடுத்துருக்கேன். கார் ஸ்கின் நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரெக்க மட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்து ரோடுக்கு நீண்டு போய் நிற்குது. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சர்வருக்கு வரப்போகிற ஈவெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ஓடிக்கிட்டு இருக்கு, அட்வான்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க மக்களை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிற சர்வர் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா சர்வர். பிரேசிலில் எனக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்டை நான் சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா சர்வர். நம்மகிட்ட ஒரு சர்வர் அதே தான். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 days ஓப்பன் ஆகும் சொல்லி போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 days ஓப்பன் ஆகி சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பண்டல், நம்ம சர்வரில் 4 பண்டல், இதில் பார்த்தீங்கன்னா 2 பண்டல். ஸோ இது இன்னொரு மேட்டர் என்ன கேட்டிங்கன்னா, இந்த க்ளூ வாலை பாருங்கள். இந்த க்ளூ வால் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ண மாதிரியே தான் இருக்குது. அதே பண்டல் வச்ச ஒரு க்ளூ வால். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ளூ வால் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஈவெண்ட்லேயே வரலாம், யூனிவர்சல் டோக்கன் எக்ஸ்சேஞ்சிலே வரலாம், இல்லாட்டினா வேற ஒரு ஈவெண்ட்லேயே வரலாம். ஆனால் கன்ஃபார்மாக நம்ம சர்வருக்கும் வரவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக விட்டாங்க. வாய் கொஞ்சம் கொண்டுது, கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சர்வரில் இன்னொரு ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர், சாரி எமௌண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. டேபிள் உட்காராரு, இந்த இருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் டேபிள் தள்ளி விட்டுட்டு இந்த தான் இருக்கேன்டான்னு சொல்றாரு. எமௌண்ட் பார்க்குற சூப்பராக இருக்கு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேசியா சர்வர்லாம் ஓடி இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காட்டின பிரேசில் சர்வர், இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா சர்வர். யார் என்னை கமெண்ட்ல வையாதீங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் கண்டுக்கல, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறேன் கிடையாது. நீ என்ன வேணா கமெண்ட் பண்ணிக்கோ. கமெண்ட் பண்ணுறவங்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விருப்பப்பட்டு பார்க்குறீங்க. ஸோ அவங்க கமெண்ட் மட்டும் தான் நான் பெருசாக ஏற்றுக்குவேன். மற்றபடி பேட் கமெண்ட்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். அரசியல் இதெல்லாம் சாதாரண பாப்பா சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தாங்க, இந்த பிங்க் டைம்னு நிறைய பேருக்கு தெரியும், ஓல்டு பிளேயர்லாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் பார்த்தீங்கன்னா சில சர்வரில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சர்வருக்கு வரப்போகுதுன்னு சொல்லி சில பல சேனலில் நான் வீடியோ பார்த்துருக்கேன். நமக்கு பார்த்தா எந்த ஒரு லீக்கேஜும் கிடைக்கல. ஸோ இந்த பிங்க் டைமை பற்றி சொல்லணும்னா நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஆடு போடுவாங்க. அந்த ஆடு பார்த்தோம்னா ஆடு கிடையாது, விளம்பரம். அந்த விளம்பரத்தை பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் டைம் நமக்கு தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், பண்டலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வரும் சில பல காலத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே சோழி முடிஞ்சு, அதெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரை ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு சைனாக்காரன் கொண்டு வந்துட்டா நம்ம கேமை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ காருக்கான ஸ்கின்லாம் கொடுத்து ஒரு ஈவெண்ட் ஓடி இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் வைக்கிற இந்த ஈவெண்ட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. நம்ம சர்வருக்கு வரும் சொல்லி. நம்ம சர்வருக்கு வருமா இல்லையாங்கிறது எனக்கு வந்து அவ்வளோவா கன்ஃபார்மாக தெரியல. இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வரில் வந்திருக்கு. இப்போ ஓடுற பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வர். இதில் வந்துருக்கு பார்த்துக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா வெக்டருக்கான ஸ்கின்னு சொல்ல முடியாது, ஏதோ பச்சை கலரில் அதில் பார்த்தீங்கன்னா ஈகிள் படம் போட்டிருக்கு, கழுகு படம் போட்டிருக்கு உள்ளக்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ வால். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. டாஸ்க்கை முடிச்சு நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. இது ஒரு க்ளூ வால். டிராகன் படம் போட்ட மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் சர்வருக்கு வருமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாசிபிள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதில் கீழே போட்டிருப்பாங்க எந்தெந்த சர்வருக்கு இந்த ஈவெண்ட் வரும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்தியன் சர்வர் மட்டும் கிடையாது, அதாவது செப்டம்பர் 1 இந்த சர்வர் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இத்தனை சர்வருக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம சர்வருக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிபிள் மட்டும் தான். எப்போ வரும் கன்ஃபார்மாக தெரியல, தெரிஞ்ச கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் என்னென்ன ஈவெண்ட் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு எந்த சர்வர் ஈவெண்ட் பிடிச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு உண்டான பூயா பாஸ் யார் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.